ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் யூனிட் 3ல உள்ள கிராமர் டென்ஸோட கன்டினியூஷன தான் பார்க்க போறோம். ஃபியூச்சர் டென்ஸ வந்து இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர் டென்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் டைம் இன் இங்கிலீஷ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபாலோயிங் வேஸ். இங்கிலீஷ்ல வந்து ஃபியூச்சர் டைம் வந்து ஃபாலோயிங் வே இந்த கீழ குடுத்திருக்க வேஸ் மூலமா நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அதாவது எக்ஸாம்பிள் என்ன குடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஷி லீவ்ஸ் திஸ் ஈவினிங். இன்னைக்கு சாயங்காலம் வந்து அவ வந்து கிளம்புறா அப்படின்னு சொல்றாங்க. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, வி ஆர் மீட்டிங் த பிரைம் மினிஸ்டர் டுமாரோ. நாளைக்கு நாங்க பிரைம் மினிஸ்டர பார்க்க போறோம். பி அபௌட் டூக்கு என்ன எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, த ட்ரெயின் இஸ் அபௌட் டு லீவ் த ஸ்டேஷன். கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் வந்து ஸ்டேஷனை விட்டு போய் கிளம்பிரும். ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிரும் அப்படின்னு சொல்றாங்க. பை டினோட்டிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஷி ஒர்க்ஸ் ஆர் ஷி வில் கெட் அ ஸ்காலர்ஷிப். அவ கூட கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருந்து நல்லா படிச்சு முன்னேறினா அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இதுல அஃபர்மேட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கு. இது இன்ட்ரோகேட்டிவ் இல்ல. ஐ ஆர் வி ஷால் சிங் டுமாரோ. நான் அல்லது நாங்க நாளைக்கு பாட்டு பாடுவோம். யூ வில் சிங் டுமாரோ. நீ நாளைக்கு பாட்டு பாடுவ. ஷி ஆர் ஹி ஆர் இட் ஆர் தே வில் சிங் டுமாரோ. அவளோ அல்லது அவனோ அல்லது அதுவோ அல்லது அவங்களோ நாளைக்கு பாட்டு பாடுவாங்க. நெகட்டிவ் என்னன்னா, ஐ ஒன்ட் சிங் டுமாரோ. நான் நாளை பாட்டு பாட மாட்டேன். யூ வில் சிங் டுமாரோக்கு எப்படி எழுதணும்? யூ ஒன்ட் சிங் டுமாரோ. நீ நாளை பாட்டு பாட மாட்ட. ஷி ஆர் ஹியர் இட் ஒன்ட் சிங் டுமாரோ. அவளோ அல்லது அவனோ அல்லது அது நாளைக்கு பாட்டு பாட மாட்டாங்க. யூசஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஷால் இஸ் யூஸ் வித் த செகண்ட் அண்ட் த தேர்ட் பர்சன் டு எக்ஸ்பிரஸ் த டிட்டர்மினேஷன், ப்ராமிஸ், இன்டென்ஷன் எக்ஸெட்ரா. ஷாலை வந்து செகண்ட் பர்சன்லையும் தேர்ட் பர்சன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. எதை எக்ஸ்பிரஸ் பண்ண? டிட்டர்மினேஷன், ஒரு ப்ராமிஸ் கொடுக்கறதுல அல்லது இன்டென்ஷன், அதுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறாங்க. ஷால் வந்து யூஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது? ஒரு ஆஃபர் அல்லது சஜஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் பர்சனில் யூஸ் பண்ணுறாங்க. வில்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, டு எக்ஸ்பிரஸ் வில்லிங்னஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் சொல்றாங்க. த சிம்பிள் ஃபியூச்சர் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஸ்பீக்கர்ஸ் ஒப்பீனியன். இப்போ ஸ்பீக்கர் வந்து சொல்றங்கிற ஸ்பீக்கரோட ஒப்பீனியனை வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஃபார் சம்திங் டு பி டன் இன் த ஃபியூச்சர். அது வந்து ஏதாவது ஒரு செயலை வந்து ஃபியூச்சர்ல செய்ய போறேன், அந்த இடத்துல வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. நம்ம என்னென்ன வேர்ப்ஸ் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பிலீவ், நவ், சப்போஸ், திங்க். வி ஆல்சோ யூஸ் அட்வர்ப் என்னெல்லாம் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பெர்ஹாப்ஸ், பாசிபிளி, ஷியர்லி அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ் ஃபார் அன் ஆக்ஷன் தட் இஸ் செட் டு டேக் பிளேஸ். நடக்க போக போ இது ஒரு விஷயம் வந்து ஃபியூச்சரில் நடக்க போகுதுன்னா அந்த இடத்துல நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. Forms and uses of future continuous tense. First person, second person, third person, affirmative, positive and negative மட்டும் தான் இருக்கு. I or we will be singing by this time tomorrow. இந்த நேரத்துல நான் அல்லது நம்ம வந்து நாளைக்கு பாட்டு பாடிட்டு இருப்போம். நீ வந்து இந்த நேரத்துல வந்து பாட்டு பாடிட்டு இருப்ப. அல்லது அவளோ அல்லது அவனோ அல்லது அது அல்லது அவங்க நாளைக்கு இந்த நேரத்துல பாட்டு பாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு தேர்ட் பர்சன்ல கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த நேரத்துல நாளை பாட்டு பாட மாட்டேன். நீ இந்த நேரத்துல நாளை பாட்டு பாட மாட்ட. அல்லது அவளோ அல்லது அவனோ அல்லது அது நாளைக்கு இந்த நேரத்துல பாட்டு பாடாது அப்படின்னு சொல்றாங்க. யூசஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது வந்து ப்ராக்ரஸ் நடந்துட்டே இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல வந்து அது வந்து ஃபியூச்சர்லயும் கண்டினியூ ஆகும். அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து இந்த டென்ஸ் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள், வி வில் பி பிளேயிங் ஃப்ரம் 5 PM to 6 PM. நாங்க 5 மணிலேருந்து 6 மணி வந்து நாங்க விளையாடிட்டு இருப்போம். இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. த லிஃப்ட் வில் பி ரன்னிங் இன் த மந்த் ஆஃப் மே. இந்த லிஃப்ட் வந்து அதாவது இந்த லிஃப்ட் வந்து எக்ஸ்கலேட்டர் வந்து மே மேல வந்து இந்த லிஃப்ட் யூஸ் ஆகும், அதாவது ரன் ஆயிட்டு இருக்கும், மற்றபடி ரன் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்னெல்லாம் யூசஸ் சொல்லிட்டு பார்ப்போம்.
ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஒரு ஆக்ஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. தட் இஸ் கம்ப்ளீட்டட் எக்ஸ்பெக்டட் டு பி கம்ப்ளீட்டட் இன் அ செர்டைன் டைம் இன் தி ஃபியூச்சர். ஒரு ஃபியூச்சர்ல ஒரு செர்டைன் டைம்ல இந்த டைம்க்குள்ளாடி அந்த செயல் முடிக்குதுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, "வி வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் அவர் ஒர்க் பை த டைம் அவர் சிஸ்டர்ஸ் அரைவ்." ஃபியூச்சர்ல வந்து அவங்க சிஸ்டர்ஸ் வீட்டுக்கு வரக்குள்ளாடி நாங்க வந்து எங்க ஹோம் ஒர்க்க வந்து அல்லது எங்க ஒர்க்க வந்து நாங்க முடிச்சுருவோம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. இட் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் த ஸ்பீக்கர்ஸ் பிலீவ் தட் சம்திங் ஹஸ் டேக்கன் பிளேஸ். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது வந்து ஸ்பீக்கர் நம்புறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, "யூ வில் ஹேவ் டிஸ்கஸ்ட் பிளான்ஸ் ஹவ் டு செலிப்ரேட் தி ஃபங்ஷன் செட் பை மதர்." நீங்க வந்து பிளான்ஸ வந்து டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இந்த பா பார்ட்டி அல்லது ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளான்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த பிளான வந்து இது பண்ணி வைங்க அப்படின்ட்டு எங்க அம்மா சொல்றாங்க அப்படி சொல்றாங்க. It is also used for an action which at a given future time will be in the past. பாஸ்ட்ல வந்து முடிய வேண்டிய விஷயம் அது கண்டினியூ ஆகி ஃபியூச்சர்ல முடியுதுன்னா அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன் 2 years டைம் ஐ ஷால் ஹாவ் earned மை டிகிரி. 2 years டைம்ல 2 yearsக்குள்ளாடி நான் வந்து என்னோட டிகிரியை வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்கலாம். யூசஸ் என்னெல்லாம்னா, the future perfect continuous tense is used to express an action that will have been going on at or before some point of time in the future. இந்த நொடிக்குள்ளாடி அது முடிஞ்சதோ அல்லது கண்டினியூ ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, பை நெக்ஸ்ட் ஜூன் ஐ ஷால் ஹேவ் பின் கம்ப்ளீட்டிங் மை ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் ஜூன்குள்ளாடி நான் என்னோட ஸ்டடீஸ் வந்து நான் முடிச்சிருவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நோட் என்ன பார்த்தீங்கன்னா, the less frequently used tense forms are past perfect continuous tense and future perfect continuous tense. கொஞ்சோண்டு யூஸ் பண்ணக்கூடிய அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் சென்டென்ஸில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும். இப்போ இந்த எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் யூசிங் த verb in the bracket in the future form. We dash not dash to the market in the case of rain. பிராக்கெட்ல வந்து கோ நீட்டு கொடுத்துருக்காங்க. இது நெகட்டிவ் சென்டென்ஸ். மழை பெஞ்சுன்னா நாங்க வந்து மார்க்கெட்டுக்கு போக மாட்டோம் நீட்டு தான் இதுக்கு அர்த்தம். அப்போ ஃபில் பண்ண வேண்டியது ஷாலும் கோவும். கீர்த்தி டேஷ் ஹிஸ் ஒர்க் பை நெக்ஸ்ட் வீக். பிராக்கெட்ல டூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுதணும்? வில் ஹாவ் டன். கீர்த்தி வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளாடி இந்த வேலையை முடிச்சிடுவா அப்படின்னு சொல்றாங்க. த பியூன் டேஷ் த பெல் பை த டைம் ஐ ரீச் த ஸ்கூல். பிராக்கெட்ல ரிங் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபியூச்சர்லனா வில் ஹாவ் ரங்னிட்டு எழுதணும். பியோன் வந்து நான் ஸ்கூலுக்கு வர முன்னாடி பியோன் வந்து பெல் அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஐ டேஷ் மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ் நெக்ஸ்ட் ஏப்ரல் இஃப் ஐ கோ டு உத்தரகாண்ட். பிராக்கெட்ல விசிட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னன்னா வில் விசிட்னிட்டு வருத்தம். நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் ஏப்ரல் நான் உத்தரகாண்ட் போச்சுல என்னோட அக்கா அல்லது தங்கச்சியோட வீட்டுக்கு நான் வந்து போவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி யூ டேஷ் மை பாயிண்ட். அப்போ பிராக்கெட்ல அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சர் எழுத வேண்டியது வில் அண்டர்ஸ்டாண்ட். நீ வந்து கவனமா கேட்டேன்னா நான் வந்து என்ன சொல்றேங்கிறத உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பை த நெக்ஸ்ட் இயர் ஐ டேஷ் இன் சென்னை ஃபார் 15 இயர்ஸ். ப்ராக்கெட்ல லீவ் கொடுத்துருப்பாங்க. ஐ வில் ஹாவ் பீன் லிவிங். நெக்ஸ்ட் இயர்க்குள்ளாடி நான் வந்து அங்க வாழ்ந்ததோட 15 வருஷம் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. த நியூ எடிஷன் ஆஃப் திஸ் புக் வில் கம் ஷார்ட்லி. அப்போ ப்ராக்கெட்ல கம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபில் பண்ண வேண்டியது வில் கம் நீட்டு எழுதணும். நியூ எடிஷன் ஆஃப் திஸ் புக் வந்து கொஞ்ச நாளுக்குள்ளாடி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஷீ ஹோப்ஸ் யூ டேஷ் ஹெட். அப்போ ப்ராக்கெட்ல ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. நம்ம எழுத வேண்டியது வில் ஹெல்ப். அவ என்ன நினைக்கிறான்னு நீ கண்டிப்பா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னுட்டு அவ நினைக்கிறா அப்படின்ட்டு சொல்றாங்க. மிச்சத்தை நம்ம அடுத்த பாட்டுல பார்க்கலாம். தேங்க்யூ.